ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் இன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக தான் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. சரியா? இன்றைக்குள்ள ரேஞ்சு மட்டும் என்ன வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ டு ஹை கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் ப்ளஸ் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம், அதான் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அண்டு ஸ்ட்ராங்கிள். சரியா? ஸ்ட்ராடல் அண்டு ஸ்ட்ராங்கிளை பேஸ் பண்ணி நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக 23,153 அப்படின்ற லெவல் வந்து எடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி R1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,396 அப்படின்ற லெவலும், R2 23,447 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி S1 22,906 அப்படின்ற லெவலும், S2 22,848 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். ஸோ இதில் நம்ம எப்போவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட்டில் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மார்க்கெட் மேலே இருக்கிறாங்களா இல்லைனா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக போகிறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும், இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம பார்ப்போமா அப்படின்னா கிடையாது. நம்ம என்ன செய்யணுங்க, ப்ரீமியத்தையும் வந்து அனலைஸ் பண்ணணும். ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அதான் நம்மளுக்கு ரொம்ப மெயினாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்குறது வந்து ப்ரீமியத்தை தான் பார்ப்போம். ஆப்ஷன் ப்ரீமியத்தை வந்து பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ரிவர்சல் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்வோம், நம்ம இந்த ஸ்பாட்டையும் வந்து பார்ப்போம். சரி, ஸோ இதில் மார்க்கெட் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஃப்ளாட் ஓப்பன் கொடுத்து மார்க்கெட் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்க. எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, 100 பாயிண்ட் ப்ளஸ் வந்து ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரிவர்சல் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, டவுன் ஆகிட்டாங்க. அதான் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே ஒரு 200 பாயிண்ட் வந்து செஞ்சுருக்காங்க, டவுன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு கரெக்டாக 23,000 அப்படின்ற லெவலில் என்ன செஞ்சுருக்காங்க, ரிவர்சல் ஆகிட்டு ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வந்து வராங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எதில் கவனிக்கணும் அப்படின்னா, கரெக்டாக ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து பார்க்கணும். நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன செஞ்சுருக்கோம், லெவல்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லெவல்ஸ்லலாம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம கவனித்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, இந்த ரிவர்சல்லாம் எங்கெல்லாம் வருது அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியும். அதை நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, சரி, அதான் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஹார்மோனிக் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சரியா? அதில் தப்பே கிடையாது. ஏன்னா எல்லா மெத்தடுமே வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அதில் மாஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருந்தது அப்படின்னா என்ன செய்யுங்க, அது எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதிலலாம் வந்து நீங்கள் ஃபேக் பிரேக் அவுட்லாம் வந்து நிறையா வந்து நடக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு தான் என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வந்து என்ன நடக்குது, அங்கே நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குதா இல்லைனா அங்கே வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகுதா அப்படின்றதெல்லாம் என்ன செய்யணுங்க, ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், தெளிவாக வந்து கவனிக்கணும். சரியான நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்ன அப்படின்னா, என்ட்ரி எங்கே எடுக்கணும், எக்ஸிட் எங்கே பண்ணணும், பைசல் வந்து எனக்கு சொல்லுங்கள், ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறோம், நம்ம வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் இங்கே கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ஓகே, நம்ம வந்து இந்த சேனலை வந்து என்ன செய்யணும், லாங் டைமாக கொண்டு போகணும், எல்லாருக்குமே நம்ம இதன் மூலிமா நாலேஜ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம். சரியா? ஸோ அதை தான் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ இதில் நான் வந்து பைசல் இங்கே பண்ணுங்கள், இந்த இதில் இந்த லெவலில் கட் பண்ணால் பை பண்ணுங்கள், இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம அதை சொல்லலை. ஏன்? ஏன்னா நீங்களாம் எப்போ ஓனாக வந்து அதோட லாஜிக் தெரிஞ்சு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யுங்க, ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். சரியா? ஸ்டாப் லாஸ் வந்தாலும் சரி, அதே இது ப்ராஃபிட் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வந்து என்ன செய்யும், இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து தெளிவாக சொல்கிறது. சரிங்களா? நம்ம இங்கே பைசல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அது நீங்களே வந்து என்ன செய்யணுங்க, புரிஞ்சுக்கணும். ஓகே, அதாவது நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை வந்து நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணாலே போதும், அதுலேயே வந்து நிறையா வந்து கொட்டி கிடக்குதுங்க, உங்களுக்கு ஐடியா நிறையா கிடைக்கும். சரியா? அது நீங்கள் வந்து டெய்லி வந்து அனலைஸ் பண்ணணும். நீங்கள் டெய்லி வந்து ட்ரேட் பண்ணுறதோட முடிச்சுட்றோம் அப்படி கிடையாது. ஓகே, நீங்கள் ஆப்ஷனை வந்து ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், என்னெல்லாம் நடக்குது அதில். சரியா? என்னென்ன மூமெண்டம்லாம் கிடைக்குது, எப்பப்போ கிடைக்குது. ஓகே, எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன செய்யணுங்க, ஒரு நோட் பண்ணி வச்சா மட்டும்தான்
அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ எல்லோரும் வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல பை பண்ணிடலாம், இந்த இடத்துல செல் பண்ணிடலாம் அப்படின்னா அது வந்து இது கிடையாது. ஏன்னா யார் வேணாலும் சொல்லலாம் இந்த இடத்துல பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது சரிங்களா. ஏன்னா நீங்களாக எப்போ ஒன்று அனலைஸ் பண்ணி இது பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து என்ன செய்ய முடியுங்க, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து லாஸ் ஆனாலும் சரி ப்ராஃபிட் ஆனாலும் சரி ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்து வரும். ஸோ அந்த இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காண்டி தான் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ நம்ம எதுக்கு இந்த டெய்லி லெவல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் ஒரு ஹார்மானிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டர்னு, இல்லைனா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனு, எஸ்எம்சி கான்செப்ட் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாங்க, அதிலலாம் உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட் நடக்குதா இல்லைனா அங்கே உங்களுக்கு ரிவர்சல் கிடைக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீமியத்தில் லெவல்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஸோ ப்ரீமியத்தில் என்ன நடக்குது, நம்மளுக்கு ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஏடிஎம் ஸ்டேக் நம்ம எடுக்கிறோம் சரியா, நம்ம வந்து ஒரு ஏடிஎம் ஸ்டேக் எடுக்கிறோம். ஸோ இந்த ஏடிஎம் ஸ்டேக் நம்மளுக்கு எங்கே வரைக்கும் போகலாம் சரியா, எங்கே வரைக்கும் நம்ம வந்து டெய்லி சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ மீட்டிங் பாயிண்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கவனிக்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு நிஃப்டி எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் வந்து மூமெண்டம் கொடுப்பாங்க அப்படின்றது நார்மலாகவே வந்து நிறைய பேருக்கு வந்து செய்யுங்க தெரியும். அதான் நார்மல் டேஸில் நம்மளுக்கு மூமெண்டம் அப்படின்றது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 100 to 200 பாயிண்ட் வந்து என்ன செய்வாங்க இருப்பாங்க சரியா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் அப்படின்றது எத்தனை பாயிண்ட் வரைக்கும், அதாவது எத்தனை ஐடிஎம் வரைக்கும் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து போய் நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு 200 பாயிண்ட் ஐடிஎம்மாக போயிட்டு நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கவனிக்கணும் சரியா. நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் ஸ்டேக் காலையில் எடுக்கிறோம் அப்படின்னா அது எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆகிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து என்ன செய்யணுங்க புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் வந்து பார்த்தாலே போதுமானது சரியா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யணுங்க கவனிக்கணும், தெளிவாக வந்து கவனித்தா தான் வந்து நம்மளுக்கு அனலைஸ் வந்து கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இதை நோக்கி போக முடியும் சரியா. ஸோ அதனால் ப்ரீமியத்தை வந்து என்ன செய்யுங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு 100 பாயிண்ட் மேலே போயிருக்கிறாங்க, அகைன் நம்மளுக்கு பிரேக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 200 பாயிண்ட் வரை நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கீழே வந்துட்டு அகைன் நம்மளுக்கு அங்கே எந்த ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ரீமியத்துலேயே வந்து தெளிவாக வந்து காட்டிடும் நம்மளுக்கு எங்கெங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு S1 வந்து இங்கே இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து ரிவர்சல் கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு ப்ரீமியத்தையும் வந்து நம்ம செய்யணும் கவனிக்கணும், இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகுதுன்னா நம்மளுக்கு ப்ரீமியத்தில் நம்மளுக்கு அந்த இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி. அதாவது ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு அந்த ரிவர்சல் பாயிண்டில் நிற்கிதா அப்படின்னு நம்ம பார்த்தாலே என்ன செய்யலாம், நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் இங்கேருந்து ரிவர்சல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு எங்கே போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி R2 வரை என்ன செஞ்சுருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து போயிருக்கிறாங்க. ஸோ R2க்கு மேலே வந்து என்ன செய்யலை போக முடியலை, R2க்கு மேலே வந்து என்ன செய்யலை அவங்களால நிலை பெற முடியல. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு கீழே வந்து மார்க்கெட் அப்படின்றது க்ளோசிங் அப்படின்றதும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க சரியா. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த R1 R2 நம்மளுக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் மார்க்கெட் அதுக்கு மேலே வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு சரியான. செல்லர்ஸ் வந்து அங்கேருந்து புஷ் பண்ணிவிடுவாங்க, கீழே புஷ் பண்ணுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கும் சரியா. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஆப்ஷன் ப்ரீமியம் என்ன எடுத்துருந்தோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் வந்து 23,200 அப்படின்றது வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் நம்ம நேற்று எடுத்த லெவல் என்ன அப்படின்னா மிட் லெவலாக வந்து 245 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 297 அப்படின்ற லெவலும், R2 371 அப்படின்ற லெவலும், R3 445 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி S1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 199 அப்படின்ற லெவலும், S2 149 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்திங்க அப்படின்னா 99 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருக்கோம். இதில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 222 அப்படின்ற லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுமாதிரி 160 அப்படின்ற ஒரு லெவலில் என்ன செஞ்சோம் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன்லேயே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க டிகே அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க சரியா. நம்மளுக்கு ப்ரீமியம் அப்படின்றது கம்மியாயிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்றதுனால என்ன செஞ்சுருக்கிறாங்க ப்ரீமியத்தையும்
ஃபுல்லாக கம்மி பண்ணியே வந்து என்ன செஞ்சுட்டாங்க கொடுத்துட்டாங்க. அதாவது கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே தான் வந்து இருந்தது. சரியா, கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் என்ன செஞ்சுருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்துட்டாங்க. சரியா, இது நீங்கள் தெளிவாக வந்து கவனிக்கணும். அதான் சொல்கிறேன், ப்ரீமியத்தெலாம் வந்து என்ன செய்யணுங்க, இன்றைக்கி டெய்லி வந்து அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் எல்லாமே. சரியா, ஸோ அதை நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா டிகே அப்படின்றத பண்ணிவிட்டு ரெண்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்து வந்துட்டாங்க. ஓகே, சரி. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்ன செய்கிறாங்க, மீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எப்போவுமே வந்து என்ன செய்வோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத எடுப்போம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் எப்போவுமே மீட்டிங்கில் தான் இருக்கும். சரியா, மீட்டிங்கில் தான் வந்து செய்யும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலே போகிறாங்க, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, கீழே தான் இருக்கிறாங்க. சரியா, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க கீழே இருக்கிறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு S2க்கு கீழே வந்து என்ன செய்யலை, புட் ஆப்ஷன் அப்படின்றது போகலை. புட் ஆப்ஷன் அப்படின்றது S2க்கு கீழே போகலை. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 222 அப்படின்னு நம்ம ஒரு லெவல் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து என்ன செய்யலை, அவங்க க்ளோசிங்கும் வைக்கல, நம்மளுக்கு அதுக்கு மேலேயும் வந்து என்ன செய்யலை, போகலை. ஸோ நீங்கள் மிட் லெவலே எடுத்துக்கலாம். மிட் லெவல் வரைக்கும் வந்து போய்ட்டு என்ன செஞ்சுட்டாங்க, ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. சரியா, ஸோ ரிவர்சல் கொடுத்து ரெண்டாவது நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. இங்கே வந்து என்ன செய்யுது, மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீமியத்தில் எத்தனை பாயிண்ட் மூமெண்டம் கிடைக்கணும், ப்ரீமியம் எங்கே வரைக்கும் போகணும் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யணும், அனலைஸ் வந்து பண்ணணும். சரியா, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டாவது வந்து என்ன செஞ்சுருக்கு, மீட்டிங் அப்படின்றது நடந்திருக்கு. மீட்டிங் நடந்து நம்மளுக்கு இதில் புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க டாமினேட் பண்ணி என்ன செய்கிறாங்க, கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மேலே வராங்க. கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி என்ன செய்கிறாங்க, மேலே வராங்க. ஸோ எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த S1 லெவலையும் பிரேக் பண்ணி மேலே வந்துட்டாங்க. நம்மளுக்கு இந்த 222 அப்படின்ற லெவலையும் பிரேக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு மிட் லெவலையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்க, கரெக்டாக R1 வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஸோ R1லேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கிடச்சிட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் நம்மளுக்கு எங்கே வரைக்கும் வந்திருக்கிறாங்க, S3 வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஸோ S3க்கு கீழே வந்து அவங்க போல். ஸோ S3லேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்துட்டு அகைன் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ரெண்டு பேருமே மீட்டிங் அப்படின்றது வந்து பண்ணுறாங்க. அகைன் நம்மளுக்கு ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு ஒரு சைடுவேஸில் வந்து என்ன செய்யுது, மார்க்கெட் அப்படின்றது வந்து இருக்குது. ஒரு சைடுவேஸில் வந்து என்ன செய்யுது, சைடுவேஸ் ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:20க்குலாம் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, சைடுவேஸ் அப்படின்றதுல வந்து வந்துட்டாங்க. நம்ம ரெண்டு பேருமே அகைன் மீட் பண்ணும்பொழுது ஒரு சைடுவேஸ் வந்து நடக்குது. சரிங்களா, சைடுவேஸ் வந்து நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ ரெண்டாவது இவங்க இந்த 222 நம்மளுக்கு பிரேக் பண்ணுறாங்களோ, யார் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ யார் பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கு, மூமெண்டம் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகிருக்கு மார்க்கெட்டில். ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே வந்து எதுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா மீட்டிங் பண்ணும்பொழுது கரெக்டாக இந்த 222 அப்படின்ற லெவலுக்குள்ளேயே வந்து ரெண்டாவது வந்து நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து பண்ணுறாங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டு பேருமே மேலே வந்துட்டு என்ன செய்கிறாங்க, இதுலேருந்து ரிஜெக்ஷன் தான் ஆகிறாங்க. சரிங்களா, அந்த 222 அப்படின்ற லெவல்லேருந்து என்ன செய்கிறாங்க, ரிஜெக்ஷன் அப்படின்றது வராங்க. ஸோ அதே மாதிரி கால் ஆப்ஷன் ரெண்டாவது நம்மளுக்கு மீட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 222 அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுக்கு R1 R2 வரைக்குமே என்ன செஞ்சுருக்கிறாங்க, மார்க்கெட் அப்படின்றது வந்து போயிருக்கிறாங்க. சரிங்களா, R2 நம்மளுக்கு ரீச் ஆகலை, பட் நம்மளுக்கு என்ன R2 வரைக்குமே என்ன செஞ்சுருக்கிறாங்க, மார்க்கெட் அப்படின்றது போயிருக்கிறாங்க கால் ஆப்ஷன். சரிங்களா, இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, R2 வரைக்குமே போயிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு S3க்கு கீழே வந்துட்டாங்க. புட் ஆப்ஷன் நம்மளுக்கு S3க்கு கீழே அப்படின்றது வந்து வந்துட்டாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தெளிவாக. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இங்கே ரிவர்சல் கிடச்சிருக்கு இல்லையா, பட் ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, இதில் இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிருக்கிறாங்க. புரியுதுங்களா, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் கிடச்சிருக்கு காலையில் இல்லையா. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷனில் வந்து ரிவர்சல் கிடச்சிருக்கிறாங்க. எங்கே வந்து ரிவர்சல் கிடச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 222 அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்யலை, மார்க்கெட் அப்படின்றது நிற்கலை. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கவனிக்கணும். சரிங்களா, ஸோ கவனிச்சிங்கன்னா தான் முடியும். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி நிறைய கான்செப்ட் இருக்குது. இந்த ஒரு கான்செப்ட் மட்டுமே கிடையாது. இது நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸை மட்டும் வச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுமாதிரி நம்ம லைவ் மார்க்கெட்லாம் எப்படிலாம் பார்க்கணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் ஏகப்பட்டது இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும், அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ண முடிஞ்சால் நான் வந்து ஷேர் பண்ணுவேன், எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து நான் நிறையா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது லான்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நம்மளோட இதுலேயும் வந்து குரூப்லேயும் வந்து அதோட லிங்க் வந்து கொடுப்பேன். எல்லாருமே டவுன்லோட் பண்ணி அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து என்ன செய்யலாங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே,
ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து வரலை, சரிங்களா? இன்னும் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து வரலை. ஸோ அதனால் நம்ம நாளைக்குள்ள லெவல்ஸ், நாளைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால என்ன செய்யலாங்க, நம்ம எக்ஸ்பைரி கான்ட்ராக்டோட லெவல்ஸும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியோட லெவல்ஸும் நம்ம என்ன செய்வோம், நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரியா? நம்ம டெலிகிராம் குரூப்பில் எக்ஸ்பைரியோட லெவல்ஸும் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியோட லெவல்ஸும் நம்ம என்ன செய்வோம், அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம மேக்ஸிமம் என்ன செய்வோங்க, எக்ஸ்பைரி டேயில் வந்து சரியாக அந்த இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒர்க் ஆகும், செகண்ட் ஹாஃபில் வந்து ஒர்க் ஆகாது, சரிங்களா? ஃபஸ்ட் ஹாஃபில் சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் அந்த லெவல்ஸ். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும், நம்மளுக்கு அதிகமான டிகே அப்படின்றது வந்து நடந்திருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், லெவல்ஸ் அப்படின்றது கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம என்ன செய்வோங்க, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியோட லெவல்ஸும் வந்து என்ன செய்வோம், அதில் கம்பேர் பண்ணி பார்ப்போம். சரியா? ஸோ அதனால் நம்ம என்ன செய்யலாங்க, 2 எக்ஸ்பைரியோட லெவல்ஸையும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா